திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய விரத நாள். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை ஏகாதசி வரும். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது. சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்பொழுது ஏகாதசி விரதம் அதிக சிறப்பு பெறுகிறது. அதுவும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்திலும் சிவ வழிபாட்டிற்குரிய ஸ்வர்ண மாதத்திலும் வரும் ஏகாதசி தனி சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசி என்று பெயர். தட்சிணாயன காலத்தில் வரும் முதல் ஏகாதசி என்பதால் காமிகா ஏகாதசி அதிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பவர்களின் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு காமிகா ஏகாதசி ஜூலை 31ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜூலை 30ஆம் தேதி இரவு 7:31 மணிக்கு துவங்கி ஜூலை 31ஆம் தேதி மாலை 6:10 வரை ஏகாதசி திதி உள்ளது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஏகாதசி வருவதால் கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:41 மணி துவங்கி ஜூலை 31ஆம் தேதி பகல் 1:01 வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது. பாரணை செய்யும் நேரமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை 4:30 முதல் 5:15 வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது. காமிகா ஏகாதசி விரதம் இருப்பதால் பல புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும், அஸ்வமேத யாகம் செய்த பலனும், பசுதானம் வழங்கிய பலனும், யாகங்கள் போன்ற புண்ணிய ஆன்மீக சடங்குகள் நடத்திய பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காமிகா ஏகாதசி விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பதும், அன்றைய தினம் விஷ்ணு வழிபாட்டினை செய்வதாலும் அளவில்லாத புண்ணிய பலன்கள் விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி அவரது பல தலைமுறையினருக்கும் கிடைக்கும். இந்த விரதம் இருப்பவர்களின் பாவங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பெருமாளின் திருவருளால் அவர்கள் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். காமிகா ஏகாதசி அன்று எவர் ஒருவர் விரதமிருந்து பெருமாளை வழிபடுகிறார்களோ, இந்த விரதத்தால் அவரது முன்னோர்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் ஆன்மாக்கள் அவர்களின் சந்ததிக்கு ஆசியை வழங்குவதாக நம்பிக்கை. இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம், பிரச்சனைகளை நீக்குகிறது. இந்த நாளில் காமிகா ஏகாதசியின் கதையை கேட்பதும் கூட யாகம் செய்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது. இந்த விரதத்தை இருப்பவர்களுக்கு 30 முக்கோடி தேவர்களின் ஆசி கிடைக்கும். வழக்கமாக மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் விரதம் இருப்பவரின் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் காமிகா ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபட்டால் அவரின் 7 தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.